வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோடு என்ன பார்த்தீங்கன்னா CCS 358 இதான் சப்ஜெக்ட் கோடு. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் சாய்ஸ் பேஸ் பண்ணி படிக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கிறதா இருந்தால் மட்டும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். சாய்ஸ் பேஸ் பண்ணி நான் எதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, 3 கொஸ்டின் கொடுத்தா நீங்கள் 2 படிக்கிறது, 1 படிக்கிறது, அந்தமாதிரி நீங்கள் படிக்கிறதா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாங்க தான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. அதாவது நம்ம கொடுக்குற கொஸ்டின் மட்டும் படித்தா பாஸ் ஆகிடலாமாட்டு. பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேடே எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் சொல்கிறோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நீங்கள் எப்படி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, அது ஃபர்தர் சப் டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். ஃபர்தர் சப் டாபிக்ஸ் நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பாட்டம் அப் பார்சிங் அப்படின்ட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டாப்பிக்கில் இருக்கிற டெஃபினிஷன், அதுக்கப்புறம் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஃபியூச்சர்ஸ், ஏதாவது ஃபார்முலாஸ் இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, இல்லை ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை டயக்ராம்ஸ் இருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்கள் படிக்கணும். அதுதான் சப் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி படிக்க சொல்கிறேன். இப்போ நான் டாபிக் கொடுத்தா நான் டாப்பிக்கில் இருக்கிற எல்லா டாபிக்ஸ் ஃபர்தர் சப் டாபிக்ஸையும் படிக்கிறது தான் நான் அதான் மென்ஷன் பண்ணுறது. நான் மெயின் டாபிக் மட்டும் தான் நான் கொடுக்குறேன்ட்டு. யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்ஸ், அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட் கிராமர்ஸ், அதுக்கப்புறம் சிமேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கர்சிவ் டிசன்ட், அப்புறம் பாட்டம் அப் பார்சிங். இப்போ இந்த ரெக்கர்சிவ் டிசன்ட் அண்ட் பாட்டம் அப் பார்சிங் ஒரு 10 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் அரேஸ் டைப்ஸு, அப்புறம் ரெக்கார்ட் டைப்பு, யூனியன் டைப்பு, பாயிண்டர்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸு, இது எல்லாமே படிச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் செலெக்ஷன், ஐட்ரேஷன், கார்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஒரு 10 மார்க்ஸ் அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னு. அது ஃபர்தர் சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோக்கல் ரெஃபரன்ஸு, பேராமீட்டர் பார்சிங், ஓவர்லோடர் மெத்தட்ஸு, ஜென்ரிக் மெத்தட்ஸு, டிசைன் இஷ்யூஸ் ஃபார் ஃபங்க்ஷன்ஸு, இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சப் ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன்னா, நீங்கள் அதை மட்டும் தான் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பர்டிகுலர் டாப்பிக்கை எக்ஸாம் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சொல்கிறது. அதேமாதிரி இந்த 2 மார்க்ஸ் நம்ம கொடுக்குற டாபிக்ஸில் ஒரு 70% ஆஃப் 2 மார்க்ஸ் கவர் ஆயிரும். அது போக நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட்டு போடுவோம். ஏன்னா நம்ம 2 மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம சொல்லுவோம். நான் நிறைய ஸ்டூடெண்ட்டு அந்த 2 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ புரியாமே நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது இந்த வீடியோ கார்ட் செக்ஷனில் பாருங்கள், நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியன்ட்டு உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஈவெண்ட் ஹேண்ட்லிங், அப்புறம் செமாஃபோர்ஸ், மானிட்டர்ஸ், த்ரெட்ஸ்லாம் ஒரு 8 மார்க்ஸ் அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அப்புறம் ப்ரோக்ராமிங் வித் எம்எல், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் வித் ப்ரோலாக். இதில் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 1 to 5 கொஸ்டின்ஸ் இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பார்ட் பி, பார்ட் சி ரெண்டுமே கவர் ஆகிடும். பார்ட் ஏல உங்களுக்கு 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் இந்த பர்டிகுலர் சப் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி படிக்கிறீங்களா, அது மூலமாக தான் உங்களுக்கு 70% ஆஃப் 2 மார்க்ஸ் கவர் ஆகும். மீதி ஒரு 30% ஆஃப் 2 மார்க்ஸ் நம்ம அதுக்கு தான் இந்த டோட்டல் 100% ஆஃப் 2 மார்க்ஸ் கவரிங் தான் நம்ம செப்பரேட்டாக வீடியோஸ் பண்ணுறோம் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே. ஆனால் அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த பேஸ் பண்ணி நீங்கள் 2 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா. இப்போ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.